மண்டபத்திரம், வெல்கம் டு மை லைவ். வாங்க. என்ன ஆச்சு சிஸ்டர்? இன்னொரு பெரிய பூனை இருக்கு, ஆண் பூனை. அது வந்தால் இது கூட சண்டை போடுது. பாஞ்சு நான் கிச்சன்லேருந்து ஓடி வர்றதுக்குள்ளே ரெண்டு மல்லிக்கட்டு ஊறுது. இது தப்பிக்கிறதுக்கு பார்க்குது, அது விட மாட்டேங்குது. இந்த இதெல்லாம் நேற்று ஆறி இருந்துச்சு. இந்த இதெல்லாம் மறுபடியும் அது காஞ்சிருந்துச்சு. மறுபடியும் பட்ட இடத்துலையே அது மறுபடியும் பரண்டி விட்டுருச்சு, கிழிச்சு விட்டுருச்சு. நோனோ இது நல்லா தான் இருக்கு. புண்ணு அது. கிழிச்சு விட்டுருச்சு பாருங்க. ஊண்டு கத்துச்சு வழியில் உருன்னு. நல்லா ஆறி இருந்துச்சு. சரி, நல்லா குணமாகி விட்டதை அப்படி மறுபடியும் அதே இடத்துலயே பரண்டி வச்சிருக்கு. சதையெல்லாம் தெரிஞ்சு இப்போ மேடை ஆச்சு. குமார் சகோ வாங்க, வணக்கம். தேங்க்யூ ஃபார் யுவர் ஹார்ட்ஸு. மண்டபத்திரம் கோகோனட் ஆயில் வச்சு விடுங்க. அதுதான் பவுட்ரு போட்டிருக்கேன். நேற்று மஞ்சள் போட்டேன், அது சரியாச்சு. இன்றைக்கி மறுபடியும் அதே இடத்துல கிழிச்சு விட்ருக்கு பாருங்க. சார் ஆறிட்டு வந்துச்சு நல்லா. எப்படி இதுக்கு மறுபடியும் ஆகுதுன்னு நினச்சேன். பார்த்தா இந்த பூனைகள் தான் சண்டை போட்டு கிழிச்சு விடுது. குமார் சகோ பாய், வேலை இருக்குது. ஓகே, நன்றி சகோ வந்ததுக்கு. ஓகே பாய். நான் சொன்ன டயலாக் அங்கேயும் சொன்னாங்க போல். காப்பி பண்ணுவாங்க போல் அப்படியே. அதில் நீங்களும் மயங்கிட்டுறீங்க. ஓகே ஓகே. எல்லோரும் நடிக்கிறாங்க, நமக்கு நடிக்கலாம் தெரியாது. இப்படியா சண்டை போட்டு அதுக்கும் கை காலில் அடிபட்டு தான் வந்துச்சு. நடக்க முடியாமல் குணமாயிருச்சு. இதுவும் அப்படி தான் இருந்துச்சு, குணமாச்சு. மறுபடியும் அது வந்து சண்டை போடுது. சரி, என்ன தான் பண்ணுன்னு எனக்கும் தெரியல. சரி, அது இன்னும் வெளியே தான் நிற்கும். காட்டுறேன் அந்த பூனையை. காலையில் பார்க்குறேன், பஜர் தொழுதுட்டு பூரா நாய் நிற்கிது, ஒரு 7-8 வெளியே. மண்டபத்திரம் எப்படி இது ஆறுன இடத்துலையே கிழிச்சு வச்சிருச்சு பாருங்க பள்ளமாக. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மேடை ஆச்சு. இதெல்லாம் ஆறி இருந்துச்சு, நல்லா வெள்ளை கலராக இருந்துச்சு. நேற்று நைட் லைவில் தான் காமிச்சேன். அதுக்குள்ளேயும் இப்படி பரண்டிருச்சு. அதுக்கு பாவம், அது ஓரமாக தான் படுத்துருந்துச்சு, நடக்க முடியாமல் உள்ளே வந்து அட்டாக் பண்ணிருச்சு. அதுக்கு வெளியே எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியல. அப்படி அது பரண்டி வச்சவும் உருன்னு அந்த வேதனையில் கத்துது பாருங்க. அவ்வளோ பாவமாக இருந்துச்சு. சில பேர் அது கோவத்தில் உருன்னு சொல்லுதுன்னு நினைக்கிறோம். இல்லை, அது அந்த வலி தாங்காமல் உருன்னு ஒரு மாதிரி வேறு மாதிரி சவுண்டாக இருந்துச்சு. ஆன்னு சொல்லுவோம்ல வலியில், அந்த மாதிரி அது கத்துச்சு. ரொம்ப பாவமாக இருந்துச்சு செல்லக்குட்டி. சரிடா சரிடா சரிடா. சரி பார்த்துக்கோ. செல்லக்குட்டிமா மேலே ஏறி ஓடி தாவிடணுண்டா வந்துச்சுன்னா. எப்படி நேற்றெல்லாம் இதெல்லாம் எவ்வளோ மறுபடியும் கீச்சு விட்டுருச்சு. இந்த மாதிரி மேடாக இருந்துச்சு நேற்றெல்லாம். மறுபடியும் இந்த இடத்துல பாருங்க, ஏதாவது மஞ்சள் போடணும். எண்ணெய் போட்டால் ட்ரை ஆகாது. அந்த இந்த இடத்துல இப்போ தான் பொடி போட்டேன், அது ஓடி வந்துடுச்சு. மருந்து பொடி போட்டு விட்டேன்.